ஹாய் ஹலோ உறவுகளே. இப்ப நம்ம யார் கூட இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பல் டாக்டர் ஹரிஷ் சார் கூட இருக்கோம். அவர் வந்து எங்க கிளினிக் வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, தண்டையார்பேட்டு மார்க்கெட் பகுதியில கிளினிக் வச்சிருக்காரு. அவர்கிட்ட இப்ப ஜிம் செய்யும்போது நம்ம ஒரு யதார்த்தமா கேள்வி கேட்டோம். சார், குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து சொத்தப்பல் அதிகமா இருக்கு. அது சம்பந்தமா ஏதாவது சொல்லுங்க. நீங்க ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். சாரும் வந்து அதுக்கு முழு ஒத்துழைப்பு குடிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றான்னு சொல்லி கேட்போம். ஹாய் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார், இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சொத்தப்பல்லாம் அதிகமா வருது. அது எதனால? அதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம என்ன பண்ணலாம்? சேஃப்டியா சொல்லுங்க சார். இப்ப எல்லா குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒரு பல் கண்டிப்பா சொத்தை இருக்கு. அது எப்படி நம்ம தடுக்கலாம்னா, குழந்தைங்களோ பெரியவங்களோ சொத்தை கண்டிப்பா வந்துருது இந்த காலத்துல. அதை எப்படி தடுக்கலாம்னா, சாப்பிட்ட பிறகு கண்டிப்பா வாய் கொப்பளிக்கணும். அது எப்படி சொத்தை வருதுன்னா, பல்லு மேல சாப்பாடு தங்கி அதை கிருமி அட்டாக் பண்ணி ஆசிட் ரிலீஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொத்தை வருது. அதனால சாப்பாடுல சாப்பிடும்போது சாப்பிட்ட பிறகும் வாய் கொப்பிச்சிடணும். பல்லு மேல சாப்பாடு தங்காம பாத்துக்கணும். காலைல நைட்டு கண்டிப்பா கம்பல்சரி பிரஷ் பண்ணணும். தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்றது தான் முக்கியம். ஏன்னா அப்போ தூங்கும்போது அந்த சலைவா நம்ம எச்சி சுரப்பி கம்மியாகும். அதனால சாப்பாடு வந்து பல்லு மேல இருந்தா ஈஸியா உங்களுக்கு சொத்தை வந்துருது. அதனால நைட்டு கம்பல்சரி பிரஷ் பண்ணுங்க. என்னதான் பிரஷ் பண்ணாலும் 2 பல்லுக்கு நடுவுல இருக்க அழுக்க நம்ம நீக்க முடியாது. அதனால மெடிக்கல் ஷாப்ல டென்டல் ஃபிளாஸ்ன்னு இருக்கு. அதை யூஸ் பண்ணணும். அது எப்படின்னா 2 பல்லுக்கு நடுவுல ஒரு கயிறு மாதிரி அப்படி விட்டு எடுத்தீங்கன்னா 2 பல்லுக்கு நடுவுல இருக்க அழுக்கும் வந்துரும். புரியுதுங்களா? அது பண்ணிட்டு டென்டல் ஃபிளாஸ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணுங்க. ஓகேங்களா? பிரஷ் பண்ணிட்டு இப்படி நல்லா புரொடெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொத்தை வராது. பல் டாக்டரும் நீங்க பார்க்க வேணாம். நன்றி சார். நீங்க வந்து கரெக்டா சொன்னீங்க. அடுத்தது நிறைய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கு. இப்ப குழந்தைங்க வந்து அதிகமா சாக்லேட் சாப்பிடுறாங்க. அதால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அந்த சாக்லேட் போய் அந்த பல்லுல போய் தங்கிட்டு ஏதாவது இருக்கா? இல்ல உடனே பிரஷ் பண்ணுமா? இல்ல நைட்டு தூங்கும்போது பிரஷ் பண்ணா நல்லா இருக்குமான்னு சொல்லி சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு சாக்லேட் தவிர்க்கலாம். டார்க் சாக்லேட் சாப்பிடுறது நல்லது. சப்போஸ் டார்க் சாக்லேட் ஏதோ ஒரு சாக்லேட் சாப்பிட்ட பிறகு கம்பல்சரி அது வந்து பல்ல இல்லாம பார்த்துக்கணும் நீங்க. அது பல்ல வந்து அப்படியே ஸ்டிக்கி அப்படியே ஒட்டிடும். அதனால தான் அப்படியே அது இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே இதாகுது. சாக்லேட் சாப்பிட்ட பிறகு ஒரு பிரஷிங்கோ இல்ல வாய் கொப்பிச்சிடுறதோ பண்றது நல்லது. நன்றி ஹரிஷ் சார். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி.